Mritu towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. Presta Premium Women's Wear. Let your body love it. Presta. ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க, வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா, நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா. ஒரு பெரும் பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு ஆற்றி விட்டு அரசியல் மூலமாக களத்தில் நிற்பார்கள். ஆனால் நான் அப்படிலாம் பண்ணல. அப்புறம் எப்படி நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நான் தான் நடிகன் தானே, என்னையே தான் எல்லாருக்கும் தெரியுமே. நான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஆல்ரெடி நுழைஞ்சிட்டேன்ல, என் பாடல் மூலமாக, என் நடனத்தின் மூலமாக. எனவே நான் ஆரம்பிக்கிறேன். ஆனா மக்கள் மத்தியில போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற ஒரு கிளைம் கரெக்ட். என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த், பேரறிஞர் அண்ணா இடம் பெற்றாரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தாரு, விஜயகாந்த் அவர்களுடைய பெயரையும் பயன்படுத்தினாங்க. ஆனா இதுல உள்ளபடி ஆபத்து யாருக்குன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவுக்கு தான் ஆபத்து. ஏன்னா அவர் குறிவிப்பது யாருடைய ஓட்டை? அதிமுகவுடைய ஓட்டை. அதோட நிக்காம அடுத்து எங்க வர்றாரு? தேமுதிக ஓட்டையும் குறிவிக்கிறார். நேர் எதிரி எனக்கு திமுகன்னு சொல்லிட்டா அவங்க எந்த வாக்குகள்லாம் போகுமோ அதுவும் இங்க வந்துடும். அப்ப திமுகவுக்கும் அது பாதிப்பு உண்டு செய்யும் இல்லையா? திமுக என்ன பாதிப்பு? அட்வான்டேஜ் தானே. திமுக எதிர்ப்பு வாக்கு சிதறல் தானே, திமுக அட்வான்டேஜா கூட போலாம் இல்லையா? அதனாலதான் சில பேர் வந்து திமுகவோட பி டீம்னு சொல்றாங்க. மை டியர் அங்கிள், கேக்குதா? தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்து அங்கிள் அப்படின்னு சொன்ன அது நிறைய சர்ச்சையாச்சு. உங்களுடைய பார்வை? நீங்க என்ன நடத்துறீங்க? ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீட்டர் நீங்க நடத்துனது மாதிரி தானே இருக்குது. ஒரு அரசியல் மாநாடாக அது இருந்துச்சா? இந்த அப்பா அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருந்தது, அதை தகர்த்து இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்றாங்க. அவங்க சார் அம்மானு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு, அதை தகர்க்க சொல்லுங்களேன். அது தகர்க்க முடியலையே. அது முடியாதப்போ இது மட்டும் முடியும்னு நினைக்கிறாங்கல்ல. இல்ல அவ்வளவு வலுவா அந்த அப்பான்ற ஸ்டாண்ட் இருக்குன்னு சார். திமுக அதிகபட்சமாக கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றது பிஜேபி எதிர்த்து அரசியல் களமாடுறது அப்படின்றது. இன்னைக்கு தாவேக்காவும் அதை கையில் எடுத்துட்டனால அதுவே திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலா மாறி இருக்கு. நீங்க சொல்லுங்க, பாஜகவை எதிர்த்து தாவேக்கா நடத்திய ஒரு 5 போராட்டத்தை எனக்கு சொல்லுங்க. நடத்தினது இல்ல. 3, 2, 1. முன்னாடி கோபேக் ஸ்டாலின்னா நீங்க வந்து கருப்பு கொடி காட்டுவீங்க, இப்போ வந்து வெள்ளை கொடை பிடிப்பீங்களா சார்? ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு, வெயிலையோ மலையிலையோ ஒரு பிரைம் மினிஸ்டர் வருகின்ற பொழுது கோபேக் மோடின்னு சொல்லும் போதும் பிரைம் மினிஸ்டர் இல்ல. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு மூத்த ஊடகவியலாளர் அண்ணன் திரு செந்தில்வேல் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, மதுரையில் நடந்த அந்த மாநாடு அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெகு பிரம்மாண்டமாக நடந்திருந்தது. முதல் மாநாடு எப்படி நடந்ததோ அதே போல் இந்த பிரம்மாண்டம் நான் கேட்டால் நீங்கள் நடிகர்னு சொல்லிடுவீங்க. அதனால் பிரம்மாண்டத்தை தாண்டி ஒரு பாயிண்டில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பாயிண்ட் அவர் வைக்கிறாரு, எல்லாருமே கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ளே நுழைவாங்க, நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு அவர் வைக்கிற ஒரு கிளைம் அப்படின்றது ஒரு வேல்யூவான ஒரு கிளைமாக தானே இருக்குது. அது இல்லைன்னு தவிர்க்க முடியுமா அப்படின்னு எடுத்துக்கலாம். அவர் சொன்ன கருத்து சரியானது தான். அதை நான் இப்படி பார்க்குறேன். எல்லோரும் மக்கள் சேவை செய்து மக்களுடன் களத்தில் நின்று மக்களுக்காக போராடி ஒரு பெரும் பங்களிப்பை இந்த சமூகத்திற்கு ஆற்றிவிட்டு அரசியல் மூலமாக களத்தில் நிற்பார்கள். ஆனால் நான் அப்படிலாம் பண்ணலை. நான் சினிமா மூலமாக ஆல்ரெடி நான் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன், நல்லா டான்ஸ் ஆடிருக்கிறேன், நல்லா நடிச்சிருக்கிறேன். அதனால் எல்லாரையும் எனக்கு நல்லா தெரியும். எல்லாருக்கும் என்ன நல்லா தெரியுங்கிறதுனால நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். இது இப்படியும் எடுத்துக்கலாம். தட் மீன்ஸ் இது வரைக்கும் நான் என்ன செஞ்சதில்லை, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் மாதிரி நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, சிரமப்பட வேண்டியதில்லை, கொடி பிடிக்க வேண்டியதில்லை, கோஷம் போட வேண்டியதில்லை, ஆர்ப்பாட்டங்களோ போராட்டங்களோ நடத்த வேண்டிய தேவையில்லை, சிறைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? இது நீதிமன்றத்திற்கு வழக்குக்கு நடையாக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எதுவும் இல்லை. அப்புறம் எப்படி நீ அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற என்று நீங்கள் கேட்கிறீர்கள். நான் தான் நடிகன் தானே, என்னையே தான் எல்லாருக்கும் தெரியுமே. நான் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஆல்ரெடி நுழைஞ்சிட்டேன்ல, என் பாடல் மூலமாக, என் நடனத்தின் மூலமாக. எனவே நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அது கரெக்டு தான், அவர் சரியாக தான் சொல்லியிருக்கிறார். இல்லை, அப்போ ஒரு வேல்யூ இருக்குது. நீங்கள் சினிமான்னு சொன்னாலும் அரசியல்னு சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கிறாங்களா அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகரும். அதில் இருவேறு கருத்து இருக்குது. அரசியல் சார்ந்து ஏற்றுக்கிறாங்களா இல்லை சினிமா சார்ந்து. ஆனால் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துட்டாரு அப்படின்ற ஒரு கிளைம் கரெக்டு தானே? அது கரெக்டான கிளைம் தான், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. நான் அதில் எங்கேயும் மாறுபடல. 2 நீங்கள் பயன்படுத்தும் போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துங்க, வேல்யூ அப்படின்னு. அதாவது மக்கள் மத்தியில் அவர் அறியப்பட்டவராக இருக்கிறாரா, மக்கள் மத்தியில் அவருக்கு வரவேற்பு இருக்கிறதா, இளைஞர்கள் இளம்பெண்கள் அவருக்கு வரவேற்பு தருகிறார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம், 100 விழுக்காடு உண்மை. அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது அவருக்கு மட்டுமல்ல, திரைத்துறையில் உச்ச நடிகராக இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. மரியாதைக்குரிய திரு ரஜினிகாந்த் அவர்கள், திரு கமலஹாசன் அவர்கள், நீங்கள் வந்து அஜித்குமார் அவர்கள்,
இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயன் வரைக்கும் ஒரு பெரும் வரவேற்பை நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ ஈவன் திமுக கூட்டணிக்காக ஆதரவு பரப்புரை செய்தபோது வடிவேலு அவர்களுக்கு கூடிய கூட்டம் பன்மடங்கு கூடிச்சு. வடிவேலு அவர்களை பார்ப்பதற்கு கூட்டினாங்க. பட் அதெல்லாம் ஓட்டாக மாறி இருந்துச்சுன்னா அன்றைக்கி திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்கணும். பட் அது ஓட்டாக மாறலை ஆப்வியஸ்லி. ஸோ அவருக்கு வரவேற்பு இருக்கிறது, அவருக்கு கூட்டம் செய்திருக்கிறது, அவரை பார்ப்பதற்கு இளைஞர்கள் ஆவலாக அணிதிரண்டு வருகிறார்கள். அதுலலாம் எனக்கு எந்த இடத்துலையும் மாற்றுக்கிறதே இல்லை. ஓகே, ஸோ அது உண்மைதான். எஸ். ஆனால் அதுக்கு கிட்டத்தட்ட அவரே பதில் சொன்னதாகவும் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் திமுக செஞ்சதா அப்படின்னப்போ கூட்டம் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு குரல் கேட்டது. இது சாதாரணமாக கேட்குற சத்தம் தான், இதுக்கப்புறம் நான் வந்து பயணத்தை மேற்கொள்வேன், இன்னும் இதை வலிமையாக்குவேன், அது இடி முழக்கமாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அவர் எடுத்து வைக்கிறார். அப்போ அவருமே அந்த இடத்துக்கு நான் நோக்கி நகர்வேன்றது தான் அவர் பேசுகிறார். அப்படிங்கும்போது இது தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் எவ்வளோ பெரிய அதிர்வுகளை உண்டாக்கியிருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை ரெண்டு விதமாக நான் அதிர்வுகளை பார்க்குறேங்க. நீங்கள் அதிர்வு அப்படிங்கிறது எப்படி எதவா நினைக்கிறீங்க அப்படின்னா, எல்லோரும் நான் உங்களை சொல்ல பொது வழியில் எப்படி அதிர்வுன்னு எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் வந்து சத்தமாக பேசுறது அல்லது வந்து ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி கேள்வி கேட்பது, அவருக்கு பின்னாடி கூட்டம் கூடுவது மட்டும்தான் அதிர்வு அப்படின்னு சொன்னால், பெரியார் ஏற்படுத்தியதன் பெயர் என்ன? பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியதன் பெயர் என்ன? பேரறிஞர் அண்ணா ஏற்படுத்தியதன் பெயர் என்ன? பெருந்தலைவர் காமராஜர் ஏற்படுத்தியதன் பெயர் என்ன? டாக்டர் கலைஞர் ஏற்படுத்தியதின் பெயர் என்ன? இல்லை, நான் அதிர்வுன்னு கேட்டேன், அதெல்லாம் புரட்சின்னு எடுத்து அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போது இதுதானே. இப்போ நீங்கள் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இருக்குது, அதில் யாருக்குமே மாற்றுக்கிறது இல்லை. நான் இப்பவும் சொல்கிறது, விஜய் அவர்களின் மீது நமக்கு என்ன வாய்க்காரப்பு சண்டையா, சொத்து தகராறா அவருக்கு நமக்கும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பெரியார், அம்பேத்கர், காமராஜர் உள்ளிட்டவர்களை ஏற்றுக்கொண்டு வருகிறார். மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கிறோம், பாராட்டுக்கள். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள், அதன் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள், அதை நாங்கள் என்ன செய்கிறோம், முன்வைக்கிறோமே தவிர அவருக்கு வந்து நான் வந்து அவருக்கு ஒரு ஓட்டு கூட விழாது அப்படிலாம் சொல்ல போகிறதில்ல. அதே சமயத்தில் அடுத்த ஆட்சி தான் அவர் தாங்க அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற வாதத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் எல்லா விவாதங்களிலும் ஒரு வார்த்தையை ரொம்ப கவனமாக பயன்படுத்துகிறேன். விஜயை குறை மதிப்பீடு செய்வதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை, விஜயை மிகை மதிப்பீடு செய்வதிலும் எனக்கு உடன்பாடு இல்லை. நான் முரண்படுறேன். இந்த ரெண்டும். ஒரு நடிகர், நாடறிந்த நடிகர், அவருக்குன்னு கண்டிப்பாக ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமா, எத்தனை பர்சன்டேஜ் கன்வெர்ட் ஆகும் எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. வந்திருக்கிறாரு, அது பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதுனா. இந்த கடந்த முதல் மாநாட்டில் ஐம்பெரும் தலைவர்களை அவங்க மையப்படுத்தி காமிச்சிருந்தாங்க. இந்த மாநாட்டில் இன்னும் அதிகப்படியாக பேரறிஞர் அண்ணா இடம்பெற்றார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருந்தார், விஜயகாந்த் அவர்களுடைய பெயரையும் பயன்படுத்தினாங்க. இந்த பாடல் எம்ஜிஆருடைய பாடல் இப்போ அவங்க கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இவங்கெல்லாம் எங்களுக்கானவங்க, அவங்களுடைய ஆட்சியை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி. அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எம்ஜிஆர் அதுதான் நான் அது ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டிய செய்தி என்னென்னா, திமுகவினுடைய தலைவர்களை இவரால் கொண்டாட முடியாது. ஏன்னா திமுக வலிமையான ஒரு தலைமையின் கீழ், ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையின் கீழ் திமுக வலிமையாக ஒரு கட்சியாக இன்னமும் இருக்கின்ற பொழுது நீங்கள் டாக்டர் கலைஞரை போய் இவரால் கொண்டாட முடியாது. அப்போது திமுக, அதிமுக என்று எல்லோருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அண்ணாவை கொண்டாடுவதில் அவருக்கு சிக்கல் இல்லை. அதை தாண்டி எம்ஜிஆரை கொண்டாடுவது அவருக்கு தேவையாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவர் ரொம்ப கிளவராக ஒரு வாதம் வைக்கிறார். நான் திமுகவை கடுமையாக எதிர்க்கிறேன், விமர்சிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். விஜயனுடைய பிரதான எதிரி திமுக அப்படின்னு சொல்லிடுறார். இப்போ திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய வாக்குகள், திமுகவிற்கு எதிரான வாக்குகள் காலம் காலமாக அஇஅதிமுக வசம் இருந்தன. அப்போ மேடம் ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு அந்த வாக்குகளை பாஜக குறிவைக்குது, தாவேகா குறிவைக்குது, எல்லாருமே அந்த வாக்குகளை குறிவைக்கிறாங்க. ரைட், அந்த வாக்குகள் கொஞ்சம் திமுகவுக்கே கூட போயிருக்குது ஆப்வியஸ்லி ஜெயலலிதா மேடம் மறைவுக்கு பிறகு. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள் எல்லோரும் விஜயை ஆதரிக்க வேண்டும் என்று விஜய் நினைக்கிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்போ அதுக்கு யார் இங்கே பெருந்தலைவர் அப்படின்னு பார்க்கின்றபோது டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அப்போ எம்ஜிஆர் வந்து நான் வந்து ப்ரைஸ் பண்ணுறேன், பாராட்டுகிறேன், ஜெயலலிதா மேடத்தை வந்து நான் புகழ்ந்து பேசுகிறேன். அப்போ ஜெயலலிதா ஆதரவாளர்கள், எம்ஜிஆர் ஆதரவாளர்கள், திமுக எதிர்ப்பாளர்கள் விஜய்க்கு பின்னால் அணிதிரளுவார்கள் அப்படின்னு அவர் நம்புகிறார், அல்லது அணிதிரள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒரு கணக்கு போடுறார். இல்லை ஒன்று. ஆனால் இதில் உள்ளபடியே ஆபத்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவுக்கு தான் ஆபத்து. ஏன்னா அவர் குறிவைப்பது யாருடைய ஓட்டை, அதிமுகவுடைய ஓட்டை. அதோடு நிற்காமல் அடுத்து எங்கே வர்றாரு, தேமுதிக ஓட்டையும் குறிவைக்கிறார். திரு விஜயகாந்த் அவர்கள் என்ன செய்கிறாரு, பாராட்டுறாரு, அவர் தன்வயப்படுத்த முயற்சிக்கிறார். இப்போ நீங்கள் அம்பேத்கரை எப்படி வந்து பாஜக தன்வயப்படுத்த முயற்சிக்கிறதோ, இங்கே வந்து காமராஜரின் புகழை பாடுவார் யார், மோடி. காமராஜருக்கும் பாஜகவுக்கும் என்ன தொடர்பு, அவர் தன் வாழ்நாள் எல்லாம் ஆர்எஸ்எஸ் எதிர்த்தவர். ஸோ வேறு வழி கிடையாது. அவங்களுக்கு யார் லீடர் இருக்கா, பாஜகவுக்கு இங்கே லீடர்ஸ் யார்,
இந்திய அளவில் தேசிய அளவில் பாஜகவுக்கு லீடர்ஸ் யாருமே கிடையாது. அப்போ பாஜக எப்படி அம்பேத்கரையும் காமராஜரையும் தங்கள் தலைவர்களாக சுவீகரித்துக்கொள்ள, பட்டேலையும் சுவீகரித்துக்கொள்ள முயற்சிக்கிறதோ அதே மாதிரி விஜயகாந்த் என்ன செய்கிறாரு? தமிழ்நாட்டில் பரவலாக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய எம்ஜிஆர், விஜயகாந்த் போன்றவர்களை கொண்டாடுவதன் மூலம் அந்த வாக்குகளை தன் பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு அது ஒரு உத்தி. அது எந்த அளவுக்கு அது வந்து அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்றீங்க. ஒரு சட்டம் கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும். இல்லை அப்படின்னா நேர் எதிரி எனக்கு திமுகன்னு சொல்லிட்டா அவங்க எந்த வாக்குகள்லாம் போகுமோ அது இங்கே வந்துடும். அப்போ திமுகவுக்கும் அது பாதிப்பு உண்டு செய்யும் இல்லையா? திமுகவுக்கு என்ன பாதிப்பு? அட்வான்டேஜ் தானே. திமுக எதிர்ப்பு வாக்கு சிதறல் தானே. திமுகவுக்கு அட்வான்டேஜாக கூட போடலாம் இல்லையா? ஓகே, அதனால தான் சில பேர் வந்து திமுகவோட பி டீம்னு சொல்றாங்களோ. எனக்கு வந்து ரெண்டு விதமாக புரியல. வாக்கு சிதறுவதன் காரணமாகவே திமுகவின் பி டீம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நீங்கள் வந்து இப்போ வாக்கு சிதறலை அதிகமாக செய்கிறதுக்கு காரணமாக இருப்பது யார்? நாட் ஒன்லி விஜய். இப்போ அதிமுக எடுத்துக்கங்க. அதிமுக என்ன செய்யுது? அதிமுக வந்து தன்னோடு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக போன்றவர்களை தன்னோடு அரவணைத்து செல்ல எந்த இடத்துலையும் இப்போ அது தயாராக இல்லை. எல்லார்ட்டையும் சண்டை போட்டு வச்சிருக்குது. இப்போ இதனாலேயும் வாக்குகள் சிதறும். அப்போ அதிமுகவும் திமுகவோட பி டீமா? அப்படி எடுத்துக்க முடியாது. ஜெயலலிதாவினுடைய மறைவிற்கு பிறகு அதிமுகவில் ஒரு ஸ்ட்ராங் லீடர் இல்லை அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் தோற்றம் உருவாகின்ற பொழுது அந்த இடத்திற்கு ஆன்டி டிஎம்கே ஓட்டை நம்ம வந்து எடுத்து அந்த இடத்துக்கு நகரலாம் என்று விஜய்க்கு ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசை. அந்த ஆசையில் அவர் அதை நோக்கி நகர்றார். அது அப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர அது திமுகவுடைய இப்போ அரசியல் பேச்சு விஜய் அவர்கள் மேடையில் பேசியிருந்தது கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம். அந்த உரையில் திமுகவை மையப்படுத்தி நிறைய விஷயங்கள், அதில் குறிப்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சரை வந்து அங்கிள் அப்படின்னு சொன்ன அது நிறைய சர்ச்சையாச்சு. உங்களுடைய பார்வை எப்படி? அதை தவிர்த்துருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்துகிறோங்கிறத பொறுத்து அந்த வார்த்தையினுடைய வேல்யூங்கிறது இருக்குது. அது எப்படி பயன்படுத்தப்படும் அப்படிங்கிறது. நன்றி உணர்ச்சியில் ஒரு நாயை போன்றவன் அப்படின்னு நீங்கள் ஒருத்தனை சொன்னீங்கன்னா அவனுக்கு வந்து அது குத்தாது. மேபி அது சரியான நாய் அப்படின்னீங்கன்னா அது கோபத்தை வர வைக்கும். நீங்கள் ஒருத்தனை சிங்கம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ நான் இப்படி சொல்கிறேன், விஜய் ஒரு விலங்கு, மிருகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ விஜய் ரசிகர்களுக்கு என்ன வரும்? கோபம். என்னங்க விஜய் போய் மிருகம்னு சொல்லிட்டீங்க? நான் சொல்லலைங்க, விஜய் தாங்க சொன்னார். என்ன சொன்னார்? சிங்கம். அப்போ சிங்கம் என்னது? மிருகம் தானே, விலங்கு. நம்ம விஜய் யாரு? அந்த பொருள்ல விலங்கு, மிருகம். இப்படி நான் சொன்னா என்ன ஆகும்? கோவத்தோண்டு. அப்போ நீங்க ஒரு வார்த்தை தான், நீ அந்த வார்த்தையை எப்படி சொல்றீங்க? மாடுன்னு சொன்னா கோவம் வரும், பசுன்னு சொன்னா மகிழ்ச்சி அடைவார்கள். சரி, ஒரு வார்த்தையை முன்னும் பின்னும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அதை எந்த நோக்கத்தில் விமர்சிக்கிறீங்க என்பதை பொறுத்து. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், ஒரு முதலமைச்சரை நீங்கள் அங்கிள் அப்படின்னு அழைக்கின்ற பொழுது உங்களுக்கு கண்ணியமான அரசியல் தெரியவில்லை. உங்களால் கண்ணியமான அரசியலை இந்த மண்ணில் செய்ய முடியாது என்பதை நீங்கள் இரண்டாவது கூட்டத்திலே என்ன செஞ்சிட்டீங்க? நீங்கள் வந்து வெளிப்படுத்தி கொண்டு விட்டீர்கள் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். நீங்கள் தொடங்கும் போதே சொன்னீங்க மாநாடு அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அதிலே மாற்றுக்கிறது இருக்குது. அது மாநாடு இல்லை, விஜய் நடத்தியது ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், மாபெரும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம். அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா மாநாடு எப்போவுமே இங்கே தமிழ்நாட்டில் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா 2 நாட்கள் 3 நாட்கள் நடைபெறும். மாநாட்டு பந்தல் போட்டிருப்பாங்க, எல்லோருமே பந்தலுக்குள்ளே இருப்பாங்க, யாரும் வெயிலில் நிற்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் சமீபத்தில் சேலத்தில் நடந்துச்சு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு, 4 நாட்கள். சரிங்களா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடந்துச்சு. செம்படை பேரணி போனார்கள் அவங்க. அதே மாதிரி இங்கே அவங்க பேரணி போனாங்க. அதே மாதிரி திருச்சியில் வந்து பிசிகாவுடைய மாபெரும் பேரணி, அவங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்தை காப்போம் என்ற தலைப்பிலேயே பேரணி போனாங்க. கடந்த ஆண்டு வந்து சேலத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய இளைஞரணி மாநாடு 2 நாட்கள். 2 நாட்கள் 22 தலைப்புகளில் பல்வேறு ஆளுமைகள் உரையாற்றினார்கள். கருத்தரங்கங்கள், கவிதை பாடுவார்கள், கவியரங்கங்கள் இருக்கும், உரைவீச்சுக்கள் இருக்கும். இதெல்லாம் சேர்த்து தான் ஒரு மாநாடு. அது அந்த ஒட்டுமொத்த மாநாட்டுக்கு ஒரு தீம் இருக்கும். அந்த மாநாட்டில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும். இளைஞரணி மாநாட்டில் திமுக இளைஞரணி மாநாட்டை நான் தான் தொகுத்து வழங்கினேன். 25 தீர்மானங்கள், 25ம் ஒன்றிய அரசை சவுக்கால் அட்டிப்பது போன்ற தீர்மானங்கள். அப்போது அந்த கூட்டத்துக்கு ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் கன்வே ஆகும். அவங்க வர்றவன் அந்த தொண்டர்கள் ஒரு அரசியல் ரீதியான ஒரு அரசியல் வகுப்பில் கலந்து கொண்டு செல்வது போல செல்வாங்க. இது அப்படி நடந்துச்சா? கிரீச தடை வச்சிருக்கிறாங்க, ஏறி குதிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான சேர்கள் வந்து உடைத்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன நடத்துறீங்க? ஒரு பெரிய ஃபேன்ஸ் மீட்டை நீங்கள் நடத்துனது மாதிரி தானே இருக்குது. ஒரு அரசியல் மாநாடாக அது இருந்துச்சா? எனக்கு விஜய், நான் திருப்பி சொல்கிறேன், விஜய் மீது ஏதோ நான் கோவத்தில் இதை கேட்குறேன். நான்
ப்ராக்டிக்கலாக கேட்குறேன், ரொம்ப யதார்த்தமாக கேட்குறேன். விஜய் அவர்கள் இன்னும் தன்னுடைய ரசிகர்களை பக்குவப்படுத்தி அவர்களை அரசியல்மயப்படுத்தி தொண்டர்களாக மாற்றி சரியான திசை வழி போக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிறதுக்காக இதை நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் இல்லை அப்படி நடக்கலைன்றது நீங்கள் சொல்கிறீங்கன்னா, ஆனால் வந்து அது நடத்துறதுக்கு அவர் திரும்ப திரும்ப அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிடுறாரு, அந்த மடல் எழுதுறாரு, கண்ணியமாக நடந்துக்கணும், இந்த மாதிரி அரசியல் படுத்த அவர் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக்கிட்டே தான். உங்கள் தொண்டர்களாலே உங்களை கட்டுப்படுத்த முடியல, உங்கள் தொண்டர்களே உங்களால் கட்டுப்படுத்த முடியல, நீங்கள் எப்படி நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அடுத்த கேள்வி இப்படி தான் வரும். நீங்கள் ஒரு இளைஞன் இறந்து போகிறான், உங்களுக்கு பேனர் கட்டும்போது, உங்களுக்காக பேனர் கட்டுறான், ஸ்ரீவில்லிபுத்தூரில் இறந்து போகிறான். உங்களால் அந்த கூட்டத்தில் அதற்கு அடுத்த நாள் தான் அந்த கூட்டம், ஒரு இரங்கல் தெரிவிக்க முடியாத அந்த இளைஞனுக்கு. 19 வயசுங்க, அவங்க பேரண்ட் எவ்வளோ கனவுகளோடு வந்திருப்பாங்க. இந்த கனவுகள் இன்னைக்கு என்ன கருகி போச்சு இல்லை? ஒரு வார்த்தை அந்த இளைஞன் பேரை சொல்லி இரங்கல், அந்த இளைஞன் சம்பாதித்து தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அப்போ அந்த குடும்பத்துக்கு ஒரு நிதி உதவி எதுவுமே இல்லையே. நீங்கள் இன்றைக்கி ஒரு அம்மா டிவியில் எல்லா தொலைக்காட்சியிலையும் அவங்க வந்து தன்னுடைய ஆதங்கத்தை கூட்டியிருக்காங்க. சந்தோஷம் அந்த அம்மா பேர், அவங்க பையன் பேர் சரத்குமார். தூக்கி இந்த குப்பையை கசக்கி வீசுகிற மாதிரி வெளியில் வீசுகிறாங்க. அவன் தலைகீழ தூக்கி போடுறாங்க. அவன் கம்பியை பிடிக்க போய் பொழைச்சான், தலைகீழ விழுந்து தலையில் அடிபட்டு அவனுக்கு ஏதோ ஆகிப்போச்சு. யார் பதில் சொல்கிறது? கோத்தகிரியை சேர்ந்த ஒரு இளைஞன், அவங்க அப்பா வந்து தூய்மை பணியாளர், மயங்கி விழுந்திருக்கிற ஆம்புலன்ஸ் பக்கத்தில் மதுரையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் சேர்த்துருந்தா அந்த இளைஞனை காப்பாற்றி இருக்கலாம் உயிரோடு. நான் கோத்தகிரிக்கு வரையும் கூட்டு போகிறேன்னு கூட்டு போயிருக்காங்க. போகிற வழியில் மூச்சு திணறி அந்த பையன் இறந்து போனான். கட்டக்கடைசியாக ஊடகங்களில் எதிர்ப்பு வந்த பிறகு தாவேக்காவினர் சிலர் போய் மலர் மாலை வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். இதை எதற்கும் இரங்கல் தெரிவிக்கவில்லை என்று 2 நாட்களாக ஊடகங்களில் பேசிய பிறகு நேற்று ஒரு இரங்கல் அறிக்கை வந்திருக்கு விஜய் அவர்களிடம் வந்து. அதில் கூட நீங்கள் எந்த நிதி உதவியும் அவர்களுக்கு. அப்போ நீங்கள் உங்களை நம்பி வந்த, இதற்கு முன்பு இதே மாதிரி போன பொதுக்கூட்டத்தின் பொழுதும் விபத்தில் சிக்கியவர்கள் நீங்கள் எதுவும் செய்யலை. இப்போ உங்களை இன்னைக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? அது எல்லாம் இவர்களாக தானே. இந்த ரசிகன், இந்த சாமானிய ரசிகன், அவன் வந்து உங்களுக்கு வந்து 50 ரூபா டிக்கெட் 500 ரூபா கொடுத்து, 500 ரூபா டிக்கெட் 1000 ரூபா கொடுத்து பார்த்து உங்களை கோடீஸ்வரன் ஆக்கி பல 100 கோடிக்கு உங்களை அதிபதி ஆக்கி 10,000 கோடிக்கு அதிபதி ஆகி வச்சிருக்கான். அவனுக்கு நீங்கள் இதுவரைக்கும் செஞ்சது என்ன? இல்லை நிச்சயமாண்ணா, நீங்கள் இந்த கேள்விகளை முன்வைக்கும்போது அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்த மாதிரி அவங்களுக்காக ஒரு இளைஞன் வந்து நிற்கும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறது சரிதான். ஆனால் மற்ற கட்சிகள் பேனர் கட்டும்போது உயிர் பலி இருந்தது இல்லையா? எல்லா இடத்துலையும் விபத்துகளுக்கு. நான் அதனால சொன்னேன் இதுக்கெல்லாம் விஜய் காரணம்னு சொல்லலை. நான் ரொம்ப கவனமாக வார்த்தையை பயன்படுத்துகிறேன். விஜயை நம்பி அப்படியே பேசணுன்னா இல்லை, விபத்து நடக்கும். ஆனால் அந்த விபத்துக்கு நீங்கள் அந்த துயரத்தில் பங்கெடுக்கணுங்கிறதான் நான் சொன்னேன். நீங்கள் நேற்றைய முரசொலியில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழுவில் ஒரு தீர்மானமே போட்டாங்க. திமுகவை சேர்ந்த தொண்டர்கள் யாரேனும் விபத்தில் பலியானால் அந்த குடும்பத்திற்கு கழகம் 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுக்கும். நேற்று ஆரம்பிச்சிட்டாங்க, நேற்று 2 பேருக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு கட்சி தன்னுடைய கட்சிக்காக உழைத்த தொண்டனை, அந்த தொண்டன் இறந்து போனால் அந்த குடும்பம் நிர்கதியாக போய்விடக்கூடாது என்பதற்காக அவங்களோட நிற்குது. கழக மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கிளி வழங்கும் நிகழ்வுன்னு ஒன்று வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சென்று நடத்தினார். 70 வயது 80 வயது 60 65 70 80 வயதை தொட்ட கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் அவங்க இளைஞர்களாக இருக்கின்ற பொழுது கொடி பிடித்து கோஷமிட்டு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு கருப்பு சிவப்பு வேட்டியை கட்டி கொண்டு தெருவா அலைஞ்சவங்க. இன்றைக்கி அவங்களால ஒன்றும் முடியாது, அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அவர்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவி செய்தார்கள். எல்லா கட்சியும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறது. நான் விஜய் வந்து செய்யணும்னு தான் நானும் சொல்கிறேன். நீங்கள் செய்யுங்க, உங்கள் தொண்டர்கள் தானே, நீங்கள் செய்யுங்க, அவங்களோட நெல்லுங்க, உங்கள் தொண்டர்களை முறைப்படுத்துங்க, பக்குவப்படுத்துங்க, வெயிலில் மீட்டிங் வைக்காதீங்க. சார் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 2 நாள் மாநாடு இல்லைல்ல சார், நீங்கள் என்ன, நீங்கள் வந்து மொத்தத்தில் அந்த அவர் வந்து ஸ்டேஜுக்கு வந்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாத்தையும் ஓவராலாக மொத்தமாக கணக்கு பண்ணிங்கன்னா கூட, வந்தது போனது எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணிங்கன்னா 2 ஹவர்ஸ்லேருந்து 3 ஹவர்ஸுக்குள்ளே முடிஞ்சு போகுது. அவ்வளோதானே? 2 to 2.5 hours, அதிகபட்சம் 3 ஹவர்ஸ் வச்சுக்கோங்க சார். நீங்கள் 6 மணிக்கு ஆரம்பிச்சு 9 மணிக்கு முடிங்க சார். தொண்டர்கள் ஒரு 3 மணிலேருந்து வர ஆரம்பிப்பாங்க, 3-4 மணிலேருந்து வர ஆரம்பிப்பாங்கல்ல. நீங்கள் ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள், அல்லது அவர்களுக்கும் சேர்ந்து பந்தல் இடுங்கள், பந்தல் போடுங்க. நீங்கள் அவ்வளோ பேர் வெயிலில் காய வச்சுட்டு நான் ஏசி கரவனில் வந்து உட்காந்துட்டு கரெக்டாக வருவேன், நான் 7 மணிக்குள்ளே நான் வீட்டுக்கு போயிடுவேன், வெயில்லையும் வரமாட்டேன், அதுக்கப்புறம் இருட்டினதுக்கப்புறமும் இருக்க மாட்டேன், கரெக்டாக அந்த ஒரு 5 to 6 நான் பேசுவேன், அப்படியே அந்த மாலை நேரத்தில். இல்லை கரெக்ட்னா, நம்ம இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் எதிர்பார்க்குறோம் தாவைக்கா இப்படியான ஒரு இடத்துக்கு வரணும்னு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுகவுடைய வயது என்னவா இருக்குது, அதிமுகவினுடைய வயது என்னவா இருக்குது, தாவேக்காவினுடைய வயது என்னன்னா அது பக்குவப்படும் இல்லையா?
நீங்கள் பிறந்த குழந்தைய உடனே வந்து என் அளவுக்கு நீ நில்லு அப்படின்னு சொல்கிறது அப்படின்றது எந்த விதத்தில் ஏற்புடையதாகுன்ற ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா? நாம் யாரும் பிறந்த குழந்தைய உடனே வந்து நிற்க சொல்லலை. பிறந்த குழந்தை என்று அவர்களுக்கு புரிந்தால் சரி. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குது, பிறந்த குழந்தை வந்து நான் ஜல்லிக்கட்டு மாட்டை அடக்குவேன்னு வந்து நின்னா நம்ம என்ன சொல்கிறது? பாதுகாப்பாக இல்லைங்கிறோம். குழந்தை என்ன சொல்லுது? இந்த மாடு என்னை கண்டு பயப்படுங்குது, இந்த சிங்கத்தை நான் அடங்கிடுவேங்குது. இல்லை, நான் சொன்னது அந்த கட்டமைப்புக்காக சொன்ன வார்த்தை. அதுதான், அதுக்கு அதான அர்த்தம். நீங்கள் உங்களுக்கு புரியல இல்லை, அப்போ நீங்கள் என்ன செய்யக்கூடாது சார்? நீங்கள் வந்து அதனால் வரவே கூடாதுன்னு சொல்லி அப்படி சொல்லவே இல்லை. நான் அப்படி எங்கேயுமே சொல்ல. விஜய் அரசியலுக்கு வந்த நாளிலிருந்து விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தார் நான் ஒரு இடத்துல கூட கேட்கல. ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் அரசியலுக்கு வர உரிமை இருக்கிறது, விஜய்க்கும் உரிமை இருக்கிறது. எனக்கு அதில் மாற்றுக்கிறதே இல்லை. உங்கள் சித்தாந்தத்தையும் கருத்துக்களையும் தெளிவாக வைங்கள்ங்கிறேன். சுதந்திர இந்தியாவினுடைய 2வது தேர்தலின் பொழுதே இங்கே தோன்றிய கட்சிகளில் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் கட்சி, திமுக 2வது தேர்தலை சந்திக்கல. பட் 2வது தேர்தலின் பொழுதே உருவான கட்சி. ரொம்ப கவனமாக சொன்னேன், 2வது தேர்தலை சந்திக்கல. பட் 2வது தேர்தலுக்கு முன்பாகவே உருவாகிவிட்டது. 2வது தேர்தல் 1952, 1949 கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது தேர்தலை சந்தித்த கட்சி இந்த 3 கட்சியும். இந்த 3 கட்சியில் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி பல மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தை இழந்திருக்கிறார்கள். ஆனாலும் கொள்கை சித்தாந்தத்தில் உறுதியோடு இருக்கிறார்கள். காங்கிரஸ் தொடர்ந்து 3 முறை ஆட்சி அதிகாரத்தை இழந்த நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் உயிர்ப்போடு இருக்கிறது, ஆட்சியில் இருக்கிறது. அப்படின்னா அதனுடைய கடும் உழைப்பு, அதனுடைய சித்தாந்தம் ஒன்று இருக்குல்ல. நீங்கள் வந்த உடனே நான் அவரை அப்படியே அப்படி தள்ளிட்டு நான் வந்து உட்காந்துப்பேங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுகின்ற பொழுது அது ஏற்புடையதா இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன உழைச்சிங்கன்னு கேட்குறோம், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் அது சொல்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. நீங்கள் திமுகவோடு முரண்படுவதற்கு எல்லா உரிமைகளும் யாருக்கு இருக்குது? விஜய்க்கு இருக்குது. அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நான் என்ன சொல்கிறேன், இன்னும் உழைத்து வாருங்கள், வாங்க சார். நீங்கள் வந்து எடுத்த உடனே அண்ணா முதலமைச்சர் ஆகிடல. இவங்க 67 திருப்பி சொல்கிறாங்க. 67க்கு முன்னாடி 62, 59 இல்லையா? அப்போ நீங்கள் 52, 57, 62, 67 நீங்கள் அங்கேருந்து கணக்கு பண்ணிங்கன்னா என்னவோ அந்த கட்சி வந்திருக்குன்னு தெரியும். அப்போது 15 எம்எல்ஏ 50 எம்எல்ஏக்களை வைத்து சட்டமன்ற எதிர்க்கட்சி. அதன் பிறகு என்ன செய்கிறாங்க? அவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க. 3வது தேர்தலில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு தேர்தலை கட்சி ஆரம்பித்த பிறகு ஒரு தேர்தலை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். தேர்தலில் கலந்து கொள்ளவே இல்லை. தேர்தலில் கலந்து கொள்ளலாமா வேண்டாமா என்பதை வாக்கெடுப்பு நடத்தி கட்சிக்குள்ள ஜனநாயக ரீதியாக அன்பிலார் அழைக்கிறார், அணிதிரண்டு வாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவருடைய தாத்தா அவர் தலைமையில் திருச்சியில் வாக்கெடுப்பு நடத்தி பெரும்பான்மையான கழகத்தினுடைய உறுப்பினர்கள் தேர்தலில் பங்கெடுக்கலாம் என்று சொன்ன பிறகு அதன் பிறகு வந்து 57 தேர்தலில் பங்கெடுத்து 15 எம்எல்ஏ, அதன் பிறகு வந்து 62 தேர்தலில் கலந்து கொண்டு 50 எம்எல்ஏக்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர்கள். அதன் பிறகு நடந்த 3வது தேர்தலில் தான் நீங்கள் என்ன செய்றீங்க? அது வரைக்கும் அண்ணாவும் கலைஞரும் உழைத்தார்கள். இல்லை, புரியுது. அவ்வளோ கடுமையான உழைப்பை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்றது வாங்கன்னு சொல்கிறோம். எஸ். ஆனால் இப்போ இதில் இந்த அங்கிள் அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சப்போ நிறைய அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த அப்பா அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருந்தது, அது தகர்த்து இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்றாங்க. அவங்க இல்லை சார், அம்மானு ஒரு கட்டமைப்பு இருந்துச்சு, அதை தகர்க்க சொல்லுங்களேன். அது தகர்க்க முடியலையே. அது முடியாதப்போ இது மட்டும் முடியும்னு நினைக்கிறாங்கல்ல, அதுவே ஒரு விதமான நூலிலை வேறுபாடு தானே. இல்லை, அவ்வளோ வலுவாக அந்த அப்பான்ற ஸ்டாண்ட் இருக்குன்னு சார். நீங்கள் அப்பான்னு கூப்பிடுங்க, அண்ணான்னு கூப்பிடுங்க, சரியா? ஹலோ சார், ஹலோ சிஎம், எப்படி இருக்கீங்க, வணக்கம் கேளுங்க. அவரை விட வயதில் பெரியவர்கள், அவரை விட வயதில் பெரியவர்கள் நான் சொல்கிறது, ஐயா நல்ல கண்ணு போன்றவர்கள், என்ன தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கூட அவர்கிட்ட கேளுங்க. இங்கே அது பிரச்சனை இல்லை, அது அல்ல. வந்து ஜெயலலிதா படத்தை தவிர யார் படத்தையும் போடக்கூடாது, ஜெயலலிதாவை வந்து அம்மா என்று தான் அழைத்தே தீர வேண்டும் கட்சிக்காரங்க எல்லாரும், அப்படி உத்தரவு போட்டிருக்காரு. அவர் அம்மா என்று அழைக்காதவருடைய அமைச்சர் பதவியை பிடிங்கிடும் அப்படியா போட்டிருக்காரு. துரைமுருகன் வந்து எப்படி அழைக்கிறாரு? துரைமுருகன் எப்படி சார் அழைக்கிறாரு? தம்பி ஸ்டாலின் தான் அழைக்கிறாரு. பிடிங்கிட்டாரா பதவியை? ஜெயலலிதாவோட வயதில் பெரியவர்கள் கூட ஜெயலலிதா காலில் விழுந்தார்கள், அப்படியா ஸ்டாலின் பண்ணிட்டு இருக்கிறாரு? அப்படி இல்லை. பிள்ளைகள் 1000 ரூபாய் கொடுத்து நீ படிமா, உனக்காக நான் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து நான் 1000 ரூபாய் இந்த அரசு தருகிறது என்று சொல்கின்ற பொழுது பிள்ளைகள் வாங்கியோடு வருகின்ற பொழுது அந்த பிள்ளைகள் தன் வயதுடைய தன் அப்பாவினுடைய வயதுடைய ஒருவரை பார்க்கின்ற பொழுது நம்ம ஊரில் இயல்பாக நம்ம நினைச்சோம், அப்பா நினைக்கிங்களா? இப்போ உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா நீங்கள் எப்படி கொடுவீங்க? அப்பான்னு தான் கொடுங்க. ஃப்ரெண்டோட அம்மா அம்மானு கொடுவோம். அந்த டோனில் அந்த பிள்ளைங்க நினைக்கிறாங்க அப்பான்னு அழைக்கிறாங்க.
இவர் அதை உடைக்கிறவனு நினைக்கிறதே முதல்ல அருவருப்பானது. அப்படி உடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய உழைப்பால் உடையுங்கிறேன். நீங்க அப்படி அரசியல் விமர்சனங்கள்லாம் வருது இல்லையா, அதுக்காக நான் கேட்குறேன்னா. இன்னொன்று, இப்போ திமுக அதிகபட்சமாக கையில் எடுத்திருக்கிறது அப்படின்றது பிஜேபி எதிர்த்து அரசியல் களமாடுறது அப்படின்றது. இன்னைக்கு தாவேக்காவும் அதை கையில் எடுத்துட்டனால அதுவே திமுகவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கு அப்படின்ற ஒரு பார்வை எப்படி இருக்கு? இப்போ நீங்கள் கலாட்டாவில் நேர்களுக்கு ஒரு 5 விஷயத்தை பற்றி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் சொல்லலை. ஏன்னா நான் சொன்னால் நான் வந்து திராவிட இயக்க சிந்தனையாளன், இன்றைக்கு இந்தியா கூட்டணியை ஆதரித்து கொண்டிருப்பவன், திமுகவை ஆதரித்து கொண்டிருப்பவன், திமுக ஆட்சி தான் தமிழ்நாட்டிற்கு தேவை என்பதை உறுதியாக நம்பக்கூடியவன். எனவே என் பார்வையில் ஒரு சார்பு இருக்கும் என்று நேயர்கள் நினைக்கக்கூடும். நீங்கள் சார்பில்லாதவர், நடுநிலையாளர், நீங்கள் வந்து சமநிலையாளர், ஒரு நெறியாளராக என்ற அந்த கேள்வி வச்சுருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், பாஜகவை எதிர்த்து தாவேகா நடத்திய ஒரு 5 போராட்டத்தை எனக்கு சொல்லுங்கள். நடத்தினது இல்லை. 3, 2, 1 பேசுகிறாங்கல்ல மேடைகள் போதும். என்ன அதாவது பாஜக தமிழ்நாட்டுல ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து போராடி, ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்து ஆண்டாண்டு காலமாக களத்தில் நின்று சிறை பல கண்டு, வழக்குகள் பல தொடுத்து, கொடும் சிறைகளை கண்டு, தலைக்கு விளைவிக்கப்பட்டு, கலைஞரின் தலைக்கு விளைவிக்கப்பட்டது, உதயநிதி ஸ்டாலின் தலைக்கு விளைவிக்கப்பட்டது. ஆர்எஸ்எஸ் தான், ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி தான் 2G என்ற ஒன்றை அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து அவருடைய பார்ப்பனிய லாபி, அன்றைக்கு காங்கிரஸ் அரசு தான் எஸ், ஆனாலும் பார்ப்பனிய லாபி அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆராசாமியின் கனிமொழியின் திகார் ஜெரையில் வச்சு எல்லாமே நடந்துச்சு. காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டா போதும். அதை செய்ய மறுத்து இன்று வரை களத்தில் நின்று நாடாளுமன்றத்தில் பிரைம் மினிஸ்டரை பார்த்து நேருக்கு நேரு கேள்வி கேட்குற திமுகவும், மாநிலங்களவையிலும் மக்களவையிலும் பாஜக ஓட விடுற திமுகவும், பிரைம் மினிஸ்டர் மேடையில் வச்சுக்கிட்டே எங்கள் தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்ய நினைக்காதீர்கள் பிரதமர் அவர்களே, எங்களுக்கு தர வேண்டிய நிதியை தாருங்கள் என்று கேட்கக்கூடிய ஸ்டாலினும், தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு எதிராக வரக்கூடிய மக்கள் நல திட்டங்களை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்காடக்கூடிய திமுகவும், 2 பொதுக்கூட்டத்தில் பாஜக தான் எங்கள் கொள்கை எதிரின்னு விஜய் சொல்லிட்டதும் ஒன்றுன்னு சொல்றது மாதிரி அயோக்கியத்தனம் ஏதாவது உண்டா? அப்படி சொல்லல, அயோக்கியத்தனம் தான். அப்படி திரும்ப அவங்க கேள்வி முன்வைக்கிறாங்க. இவ்வளவும் சொல்லிட்டு பிறகு இவ்வளவு வருஷம் வந்து அந்த நிதி ஆயோக்கு எங்கேயுமே போகாம இப்போ டெல்லிக்கு போனது என்ன, டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு கேட்குறாங்க. முன்னாடி கோபேக் ஸ்டாலின்னா நீங்கள் வந்து கருப்பு கொடி காட்டுவீங்க, இப்போ வந்து வெள்ளை கொடை பிடிப்பீங்களா? சார், ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு, வெயிலையோ மழையிலையோ ஒரு பிரைம் மினிஸ்டர் வருகின்ற பொழுது கோபேக் மோடின்னு சொல்லும்போது இல்லை, அவர் பிரைம் மினிஸ்டர் சார். இங்கே யார் எதிர்கட்சி? இங்கே யார் எதிர்கட்சி? திமுக ஏன் கோபேக் சொல்லிச்சு கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம இதை உடச்சி பேசுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பேசுகிறேன் சார், கலாட்டாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் இதை பேசுகிறேன். ஏன் கோபேக் முடிச்சு? இது ரொம்ப நாளாக வச்சுட்டு இருக்காங்க இந்த வார்த்தை. இங்கே அதிமுக ஆச்சு. அதிமுக பாஜக அதிமுகவை பயன்படுத்தி தமிழ்நாட்டின் அத்துணை உரிமைகளையும் திருடுவதற்காக வருகின்ற பொழுது, அத்துணை உரிமைகளையும் திருடுவதற்காக வருகின்ற பொழுது வராத ஓடிப்போன்னு சொன்னோம். இப்போ நான் தான் செக்யூரிட்டி, நான் தான் காவலாளி, உன்னால் ஒன்றும் திருட முடியாது, சரியா? உன்கிட்டருந்து சிலதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, இங்கே வா, உன்கிட்டருந்து கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு, வா வா உட்காரு. என்ன இல்லை இல்லை, வித்தியாசம். நீங்க வெள்ளை கொடையை பிடிச்சா இந்த இது இல்ல, வெள்ளை கொடையில என்ன திருடிட்டாங்க இல்ல, அதையும் சொல்லிடுறாங்க. கோபேக் மோடின்னு சொன்னப்போ என்ன திருடுனாங்கன்றது. எதை திருடல? சிஏ எங்கேருந்து வந்துச்சு? முத்தலாக் தடை சட்டம் எங்கேருந்து வந்துச்சு? நீட் யாருடைய ஆட்சியில் பறிகோச்சு? தமிழ்நாட்டுக்கு எப்போ நிதி கொடுத்தீங்க நீங்க? இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்கு இல்ல. இப்போ சிஏஏவை திமுக ஆதரிக்கல, முத்தலாக் தடை சட்டத்தை திமுக ஆதரிக்கல. நீங்க வந்தாலும் உங்களுக்கு பயந்து நாங்க எதையும் ஆதரிக்க மாட்டோம், நீங்க தைரியமா வாங்க. இல்லடா, நீங்க சொன்ன புரிஞ்சிருச்சு. நீங்க கேட்டு நல்லா புரிஞ்சதுனால சொல்றேன். அதிமுக பலவீனமாக இருக்கிறது. அதிமுகவை மிரட்டி உருட்டி தமிழ்நாட்டின் நலன்களை பாஜக சூறையாடும். பாஜகவே நீ தமிழ்நாட்டிற்கு வராதே. இப்போ பாஜக திருந்திருச்சானா? பாஜக திருந்தல சார், நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் ஏமாற மாட்டேன்னு அர்த்தம். அதனால வெள்ளை கொடை வெள்ளை காவி கொடை பிடிச்சா உங்களுக்கு ஹாப்பியா? நீங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு வைங்களேன், ரஷ்ய அதிபரும் உக்ரைன் அதிபரும் பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் மூக்கில் குத்திப்பாங்களா, கை கொடுத்துப்பாங்களா? கை கொடுத்துக்கோ. பத்தியா, 2 பேரும் இராணுவத்தை அங்கே சண்டை போட விட்டுட்டு 2 பேரும் பத்தியா எப்படி கை கொடுத்துக்கிட்டுதான் அப்படின்னு பேசுற மாதிரி இருக்கு இப்போ நீங்க பேசுறது. இது சிறுபிள்ளைத்தனமான வாதம்.
இதை விட சிறுவிளைத்தனமான நவாஸ் ஷெரீப் வீட்டுக்கு பிரதமர் மோடி போனார். பார்த்தியா பாகிஸ்தானை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நைஸாக போய் பிரியாணி சாப்பிட்டு வந்துட்டார் பார்த்தியா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சிரிப்பாக தான். அப்படித்தான் இருக்குது சார். ஒரு பிரைம் மினிஸ்டர், இவர் ஒரு சீஃப் மினிஸ்டர். நீங்கள் சீஃப் மினிஸ்டராக எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற பொழுது பிரைம் மினிஸ்டராக இருந்த நரேந்திர தாமோதர தாஸ் மோடி சீஃப் மினிஸ்டராக இருந்த எடப்பாடி பழனிசாமியை அமலாக்கத்துறையை சிபிஐயை வைத்து மிரட்டி தமிழ்நாட்டின் உரிமைகளை அவர் கபலீகரம் செய்கிறார். மோடி அவர்களே தமிழ்நாட்டிற்குள் வராதீர்கள் என்று சொன்னது தமிழ்நாட்டினுடைய உணர்வு, ஒன்றுபட்ட உணர்வு. தமிழ்நாட்டின் உரிமைகளை நீங்கள் கபலீகரம் செய்ய நினைத்தால் நான் அனுமதிக்க மாட்டேன். ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமி இல்லை, நான் தான் சீஃப் மினிஸ்டர், நீ வந்து பாருன்னு சொல்கிறது வேற தாட்டு. வெல்கம், வாங்க உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளை கொடை பிடிச்சாங்கிறீங்கல்ல, வெள்ளை கொடையோ கருப்பு கொடையோ காவி கொடையோ கலர் வேணால் மாற்றிப்போம். வந்த பிறகு திமுக எதில் சமரசம் செய்து கொண்டதுங்கிறத பேசுங்க சார். என்ன சார், சிஏஏ சட்டத்தை அவங்க ஆதரிக்கும் போது மட்டும் நீங்கள் எதிர்த்தீங்க, இப்போ திமுக ஆதரிக்குது சார், அப்படி கேளுங்க, நியாயம். நானும் சேர்ந்து எதிர்க்கிறேன். என்ன சார், அவங்க நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னப்ப அதுக்கு சத்தம் போட்டீங்க, இப்போ பாஜக நிதி தர மறுக்குது, ஒருத்தரும் வாயை திறந்து பேச மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க, பேசுவோம். நிதி தருவேன் என்று சொன்ன ஒற்றை காரணத்திற்காக தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டாரே அப்படின்னு அன்பில் மகேஷை பார்த்து கேட்டீங்கன்னா நானும் உங்களோட ஏற்றுக்கிட்டாரா? எவ்வளோ பாக்கி? 10,000 கோடி தர வேண்டி இருக்குது. நீ புதிய கல்விக்கு கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தர தயார் என்று சொன்ன பிறகும் உன் பணத்தை 5,000 கோடி நீ தந்தாலும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் எங்க? அச்சப்பட்டு போய் அத்தனையும் ஆதரிச்சுட்டு இங்கே வந்து தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் நாங்கள் மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தால் சிஏஏவை அமல்படுத்த மாட்டோம்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி எங்க? ரெண்டுக்கும் எவ்வளவு பாரதூர வேறுபாடுகள் இருக்கு. அவருமே எனக்கு அந்த பயம்லாம் கிடையாது அப்படின்றத, பயம் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு போய் ஆதரிச்சிங்க? பயம் இல்லைன்னா எதுக்கு போய்? பயம் இல்லைன்னா இந்த பெருமாள் பிச்சை சாமி படத்தில் போன மாதிரி எதுக்கு 4 கார் மாற்றி போனீங்க? இல்லை, இப்போ திமுகவுக்கு நேர் எதிர் இந்த 2026 யாரை பொருத்தி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாருமே கிளைம் பண்ணுறாங்க, டிவிக்கும் சொல்கிறாங்க, மக்கள் தான் முடிவு போடுறாங்க. மக்களுடைய தீர்ப்பு வரும்போது நமக்கு தெரியும். இல்லை, திமுக யாரை கன்சிடர் பண்ணுறாங்கன்னு பார்க்குறீங்க? சார், திமுக பாஜகவுடைய சித்தாந்தம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் பயங்கர வெறிகொண்டு அவர்கள் வந்து நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஓட்சோரியை பற்றி இந்தியா முழுவதும் பெரும் கவலையோடு அணுகிறோம். வாக்கு திருட்டை பற்றி எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைப்பாடு என்ன? அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த வாக்கு திருட்டை பற்றி விஜய் அவர்கள் ஏதாவது பேசினாரா? கடுமையாக என்ன பேசினார்? ஒன்றும் இல்லை. அப்போ வாக்கு திருட்டு இன்றைக்கு மிகப்பெரிய சிக்கலாக போய் நிற்குது. இன்றைக்கு ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிஹேவ் பண்ணியிருக்காரு. ஆம்புலன்ஸ் வந்து அடிங்கிறாரு. நேற்று பிடிச்சி அடிச்சிருக்காங்க 7 மாத கர்ப்பிணி. அந்த ஆம்புலன்ஸில் போன 7 மாத கர்ப்பிணியையும் அந்த ஆம்புலன்ஸோட பைலட்டையும் பிடிச்சி அடிச்சிருக்கானுங்க. இன்றைக்கி 5 பேர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இவர் எப்படி ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நிற்க முடியும்? ஒரு சக உயிரை பற்றிய கவலை இல்லாதவர். அப்போ இந்தியா முழுவதும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகளைத்தான் திமுக என்ன செய்யும்? அட்ரஸ் பண்ணும். திமுக கொடுத்த 500க்கும் மேற்பட்ட எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றி விட்டதா? நிச்சயமாக இல்லை. 500ல் 400 நிறைவேற்றிச்சுன்னு எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? 350, 300 உட்காருவோம், பட்டியல் போடுவோம், விவாதிப்போம். ஆனால் திமுக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிய காரணத்தினால்தான் நீங்கள் விட்டுட்டு போகும்போது 0.07 ஜிடிபி 0.07 இன்னைக்கு 11.19. ஏன்னா மந்திரவாதி வச்சு மந்திரம் போட்டு வர வச்சாங்களா 4 வருஷத்தில்? பொருளாதாரம் எப்படி வளர்ந்துச்சு தமிழ்நாட்டில்? இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய ஜிடிபி குரோத் என்ன? தமிழ்நாட்டுடைய இன்ஃப்ளேஷன் என்ன? பணவீக்கம் என்ன? இன்னைக்கு பணவீக்கம் கட்டுக்கொள்ளக்கூடிய 2 மாநிலங்கள் தமிழ்நாடும் கேரளாவும் தான். எங்கேருந்து சாத்தியமாச்சு? இன்றைக்கு அரசு பள்ளியில் சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ உயர்ந்திருக்கிறது? இந்த நான் முதல்வன் திட்டத்தினால் மட்டும் ஐஏஎஸ்க்காகவும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணவங்க எத்தனை பேர்? ஐஐடிக்குள்ளே நுழைஞ்சிருக்கிற மாணவிகளில் பழங்குடியினர் எத்தனை பேர்? இல்லையா? இப்போ இது எல்லாவற்றையும் திமுக செய்திருக்கிறதா? ஆம் செய்திருக்கிறது. இன்னும் நிறைவேற்ற வேண்டிய வாக்குறுதிகள் இருக்கிறதா? ஆம் இருக்கிறது. அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு மேலும் 5 ஆண்டு காலம் கண்டிப்பாக திமுகவுக்கு தேவைப்படும். இல்லைன்னா அந்த மதுரவாயில் பறக்கும் சாலை மாதிரி திமுக வந்து பாலத்தை போடும், ஆட்சி மாறும், பாலமாகவே நிற்கும், அந்த தூணாகவே நிற்கும், பாலம் வராது. மதுரவாயில் பக்கம் போனீங்கன்னா தெரியும், தூண்களாக நிற்கும். கலைஞர் வந்தார், பாலம் கட்டுவதற்கு தூண்களை போட்டார், ஆட்சி மாறியது. ஜெயலலிதாமா தூணோடு நிப்பாட்டிட்டாங்க. அருமையான தலைமைச் செயலகத்தை கட்டுவார், ஜெயலலிதாமா வருவாங்க, ஆட்சியை மாற்றி விட்டுருவாங்க. அப்போது ஒரு நல்லாட்சியினுடைய திட்டங்கள் தொடர வேண்டும் என்றால் இன்னும் அவங்களுக்கு டைம் தேவை. மேலும் ஒரு 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரங்களில் இருந்தால் நான் எழுதி தரேன். இப்போவே உலகின் பல நாடுகளோடு போட்டி போடுகிறது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரமும் கல்வி உள்ளிட்டவையும். அது இன்னும் உயரும், அது உறுதி. நிறைவாக ஒரே ஒரு கேள்வி. நான் 26ல் தொடர்ந்தால் இது நடக்கும், நீங்கள் தொடருமா? நிச்சயமாக தொடரும். பொறுத்திருந்து பேசலாம். நன்றி.
Mritu towels from Ramraj. Premium cotton and bamboo towels. Super soft, super absorbent. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. Presta Premium Women's Wear. Let your body love it. Brista.